நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனுக்கு மகிமை. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மகிமைப்படட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த தேவனுடைய விதைகள் உங்கள் வீடுகளுக்கு வந்து சேரும்படியாய் தேவன் கிருபை செய்கிறார். இந்த ஜோசுவா டிவி ஆண்டவருடைய கரத்தில் பயன்படுத்தப்பட்டு இருள் சூழ்ந்த மக்களுக்கு ஒளியை எடுத்து செல்லும் விதமாக இந்த ஜோசுவா டிவி தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த டிவி நிகழ்வுகளையும் இதை தேவன் ஆசீர்வதித்து தந்த இந்த குடும்பமும் தொடர்ந்து தேவனுடைய கரத்தில் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன்கிட்ட ஜெபிச்சுக்கிறேன். இந்த ஜோசுவா டிவியில் சாட்சி சொல்லும்படியாகவும் ஆண்டவருடைய வசனத்தை உங்கள் இல்லங்களுக்கு உங்கள் இதயத்துக்கு நான் கொண்டு வந்து கொடுக்கும்படியாகவும் தேவன் கிருபை செஞ்சிருக்கிறார். அதனால் இந்த சேனலை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். அவர்களுடைய குடும்பங்களை தேவன் மென்மேலும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். நீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர். தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேலே அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் மேலே அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி தேவனே, எங்கள் தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நாளிலும் உங்களுக்கு முன்பாக நிற்கிற நான் தேவன் ஜீவிக்கிறார் என்பதற்கு சாட்சியாக நிற்கிறேன். என்னுடைய பெயர் அர்ஜுனன். தென்காசி மாவட்டம் சுரண்டை பக்கத்தில் கடையாளூர்த்தி என்ற கிராமம். தேவனை அறியாமல் வாழ்ந்து வந்த மனிதன். நான் காஞ்சிபுரத்தில் என்னுடைய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே வேலை செஞ்சு தான் எங்கள் வீட்டை ஒரு செலவு குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தேன். அங்கே வேலை செஞ்ச இடத்துல எனக்கு ஒரு நண்பர் பழக்கமானார். அந்த நண்பரோட வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. அவங்க தங்கச்சி வீட்டில் சின்ன பிரச்சனைன்னு சொன்னார் ஒரு நாள். அந்த பிரச்சனை என்னென்னு கேட்க போய் அவங்க வீட்டுக்கு போகும்போது அங்கே வாக்குவாதம் கைகலப்பாகி அவங்க தங்கச்சி மாமியாரை தள்ளி விட்டதில் அவங்க கீழே விழுந்து தலையில் அடிபட்டு ஆள் இறந்துட்டாங்க. தள்ளி விட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் அப்புறம் பார்த்தா அவங்க இறந்துட்டாங்கன்னு இதாகி அது கொலை வழக்காயிடுச்சு. இந்த சம்பவம் 2009ஆம் ஆண்டு நடந்தது. இது இந்த கேஸுக்காக கைது செய்யப்பட்டு புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டேன். உள்ளே போனேன்னா
கிராமத்து வாழ்க்கையிலே இருந்த எனக்கு அந்த சிறைச்சாலை ரொம்ப கடுமையாக இருந்தது. என் மனம் உடைஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே போனதுலேருந்தே அழுக தான். ஒரு 5 மாதங்கள் என்னுடைய கண்ணில் கண்ணீர் நிற்கவே இல்லை. அழுதுகிட்டே தான் இருந்தேன். தாடியை வளர்த்து முடியை வளர்த்துட்டு புகை பிடிக்கிற பழக்கம் இருந்தது. புகை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கிறேன். அப்போ எனக்கு வயசு 26 வயசு. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. என்னன்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லாத சூழ்நிலை. அப்போ நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டோம்? நாம் சரியாக வாழ்க்கை வாழலையா, இல்லை நாம் காமிச்ச அன்பை திருப்பி காமிக்கிறதுக்கு மனிதர்கள் இல்லாமல் போயிட்டாங்களா அப்படின்ற சிந்தனை தான் எனக்கு அதிகமாக வேதனையில் இருந்தேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் சிறைச்சாலைக்குள்ளே வந்திருக்கும்போது என் குடும்பத்தோட நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் மனைவி கிராமத்தில் ஒரு கை குழந்தையோடு இருந்தாங்க. ஒரு 3 வயசில் ஒரே ஒரு பொண்ணு எனக்கு. அந்த 3 வயசு கை குழந்தையோட என் மனைவியை கையில் 100 ரூபா கூட இல்லை அவங்ககிட்ட. இந்த மாதிரி நிலைமையில் விட்டு இந்த எதிர்பாராத இந்த சம்பவத்தால் கொலை குற்றவாளியாக சிறைக்கு போயிட்டேன். இந்த வேதனையில் தான் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். அப்போது அங்கே இருந்த சகோதரங்க எனக்கு எவ்வளோ ஆறுதல் சொன்னாங்க. ஆனால் அந்த ஆறுதல் எல்லாம் எனக்கு ஆறுதல் கிடைக்கவே இல்லை, ஆறுதல் அடையலை. அந்த சகோதரங்க என்ன இவர் இவ்வளோ அழுதுகிட்டு இருக்கிறாரு, என்ன செய்ய போகிறாரு, எப்படி சிறைச்சாலையை கடக்க போகிறாருன்னு நினச்சாங்க. அந்த பகுதியில் ஒரு 4 சகோதரங்க எப்பவும் பாட்டு படித்து ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஆண்டவருடைய புத்தகத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. நீங்கள் வந்ததுலேருந்தே ரொம்ப அழுகிறீங்க, கவலையாக இருக்கீங்க. நீங்கள் உங்களை பார்த்து எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் சிறைக்குள்ளேயே தப்பான முடிவெல்லாம் எடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் இந்த புத்தகத்தை வாசிங்க, உங்கள் மனசுக்கு அமைதி வரும். நம்பிக்கை இழந்து போய் உட்காந்து அழுதுடுங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். உங்கள் வாழ்க்கையை இந்த புத்தகம் மாற்றும். ஆண்டவருடைய புத்தகத்தை நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பைபிளை கொடுத்தாங்க. பைபிள் புத்தகத்தை வாங்கினேன்னா அப்படியே என்னுடைய தலை பக்கத்தில் வச்சுட்டேன். 2 மாதங்கள் அந்த புத்தகம் அப்படியே தான் இருந்தது. ஏன்னா நம்ம இருக்கிற நிலைமையில், புத்தகம் வாசிக்கிற நிலைமையிலையா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள வேதனை. ஆனால் 2 மாதங்கள் கடந்ததும் ஆண்டவர் எனக்குள்ள ஒரு உணர்த்துதல் கொடுத்தாரு. நீ புத்தகத்தை வாசிக்கணும், அந்த புத்தகத்தை திறந்து வாசி அப்படின்னு சொல்லி அவர் ஆவியில் எனக்கு ஏவுதல். எனக்கும் கேள்விகள். நாம் இருக்கிற நிலைமை மாறும், இந்த புத்தகம் வாசித்தா ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றுவாருன்னு இவங்க சொல்கிறாங்க. இது உண்மையா? மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. அந்த இவ்வளோ பிரச்சனைகளில் இந்த புத்தகம் தீர்த்து வச்சிருமா? நம்ம ஜெயிலில் இருக்கிறோம், அது ஒரு கைதியாக இருக்கிறோம். நமக்கு எந்த விதத்தில் இந்த புத்தகம் நம்ம வாழ்க்கைக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி எனக்கும் கேள்விகள். ஒரு நாள் ஆண்டவருடைய புத்தகத்தை 2010 வருஷம் திறக்கிறேன். 2009 சிறைச்சாலைக்கு போகிறேன். 2010 வருஷத்தில் ஆண்டவருடைய புத்தகத்தை திறக்கிறேன். திறந்து வாசிக்கும்போது மத்தேயு 5, 6, 7 இந்த ஆண்டவருடைய மலை பிரசங்கங்கள் என் மனசு அங்கேயே நின்றுச்சு. அந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் மக்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையுமே சொல்லிட்டார். அதாவது பூமியில் பிரச்சனை இல்லைன்னு ஆண்டவர் சொல்லலை. பூமியில் பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் அதை நம்ம எப்படி எதிர்கொண்டு வாழணும், எந்த மாதிரியான வாழ்க்கையை நாம் எடுத்துகிட்டு போகணுன்றத, நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கிடணுன்றத இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா மத்தேயு 5:44 ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க,
உங்களை துன்பப்படுத்தினா அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். இந்த ஒரு வசனம் போதும் நம்மளால் மொத்த சிறைச்சாலையும் கூட இல்லாமல் செய்ய முடியும். இந்த பைபிள் புத்தகத்தை வாசிக்கிறவங்களாக இருந்தாலும் இந்த புத்தகம் வாசிக்காதவங்களாகவே இருந்தாலும், அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறவங்களாக இருந்தாலும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வெளியே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான், இந்த ஒரு வசனத்தை மத்தேயு 5:44 இந்த ஒரு வசனத்தை நம்ம கடைபிடிச்சோம்னா இந்த வசனத்தை கடைபிடிக்கிற மனிதன் வாழ்க்கையில் சிறைச்சாலைக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த மனிதனுக்கு ஜெயிலே தேவைப்படாது. அடுத்து சிறைச்சாலையை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வழக்கில் இருக்கும்போதே உன் எதிராளியோட நீ நல்மனம் பொருந்தணும். நீ எதிராளியோட சீக்கிரத்தில் நல்மனம் பொருந்திரு. உன்னுடைய வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே நீ நல்மனம் பொருந்து. அப்படி நீ நல்மனம் பொருந்தலை அப்படின்னா எதிராளிகிட்ட நீ சிறைச்சாலைக்கு போவ அப்படின்னு இயேசு சொல்கிறார். அப்போ இந்த 2 வசனங்களுமே என் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுச்சு. இந்த 2 வசனங்கள் யார் வாழ்க்கையில் இல்லைனாலும் கஷ்டம்தான். ஏன்னா இந்த 2 வசனங்களை நாம் கவனிச்சே ஆகணும். கவனித்தாதான் சிறைச்சாலைன்ற ஒரு பகுதிக்கு நாம் போகாமல் வாழ முடியும். அப்போ ஆண்டவர் இவ்வளோ அழகாக வார்த்தைகளை சொல்லியிருந்தோம், இன்னும் இவ்வளோ குற்றங்கள் இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய மனசில் முதல்ல எழும்பின விஷயம். எல்லா காரியங்களும் மனிதன் பிரச்சனை சூழ்ந்த இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தால் அவன் பிரச்சனை இல்லாத மனிதனாக வாழ முடியும், ஆபத்தை சந்திக்காமல் அவன் வாழ முடியுன்ற போதனையை ஆண்டவர் அழகாக சொல்லியிருந்தார். அந்த மலை பிரசங்கத்தில் என் மனசு நின்றுச்சு. அந்த மலை பிரசங்கத்தில் எனக்கு மனமாற்றம் அடைஞ்சதே அங்கே தான். ரட்சிப்பை நான் பார்த்தது அங்கே தான். ஆண்டவருடைய ரட்சிப்பு இந்த வேத வசனம் மூலமாக அந்த மலை பிரசங்கத்து வழியாக எனக்கு ஆண்டவர் இதயத்தில் ரட்சிப்பை கொடுத்தாரு. இது வரைக்கும் என்னோட குடும்ப கஷ்டம், என் மகளுடைய மனைவியுடைய நிலைமை, இதெல்லாம் நினச்சி அழுதுகிட்டு தூங்காமல் இருந்தேன்னா ஆண்டவருடைய புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்ததும் இந்த புத்தகத்து மேலே தாகம் அதிகமாயிடுச்சு. அடுத்த அதிகாரம் இயேசு என்ன சொல்லியிருக்கார், அடுத்து மக்களுக்கு என்ன சொல்லியிருக்கார், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இவ்வளோ மக்களுடைய பிரச்சனைகளை குறித்தும் சமுதாயத்தை குறித்தும் மனிதன் எப்படி வாழணுன்றதான அந்த கட்டுப்பாடான வாழ்க்கைகளை குறித்தும் இயேசு கிறிஸ்து அவ்வளோ எளிமையாக அப்போ உள்ள மக்களுக்கே புரியும்படியாக போதிச்சிருக்கிறாரு. இந்த வார்த்தைகள் என்ன தூங்க விடலை. மீண்டும் மீண்டும் நான் தூங்காமல் ஆண்டவருடைய புத்தகத்தை வாசிக்கக்கூடிய மனிதனாக உருவாயிட்டேன். இந்த வசனங்கள் எனக்குள்ள இதயத்தில் தங்க தங்க இல்லையா, பைபிள் சொல்லுது பாருங்கள், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகுது. எல்லாமே புதிதாக்கப்படுது. ஆண்டவருடைய வசனம் நம்மளை புதிதாக்குது. இயேசு அதுதான் சொன்னார், என்னுடைய வசனங்கள் ஆவியுள்ளதாயும் ஜீவனுள்ளதாயும் இருக்குன்னு. அந்த ஜீவனுள்ள வசனங்கள் எனக்குள்ள ஒரு புது ஜீவனை உருவாக்கிச்சு. அங்கே ஜெபிச்சிட்டு இருந்த சகோதரன் கூட நானும் போய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நானாக போய் உட்காந்து அவங்க கூட உட்காந்துட்டு அவங்க கூட சேர்ந்து பாடல் பாட ஆரம்பித்தேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கங்க, அவர் உங்களை காப்பாற்றிடுவார், இந்த அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், நீங்கள் இப்படி அதனால் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி என்னை யாருமே கட்டாயப்படுத்தலை. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் வாசிங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க. புத்தகத்தை வாசிக்கும்போது எனக்குள்ள அந்த மாற்றங்கள் உருவாயிடுச்சு. அந்த புது மனிதன் அந்த உள்ள படைக்கப்படுறான். அந்த புதிய வார்த்தைகளே நமக்குள்ள ஒரு புது மனிதனை உருவாக்கிடுது. அப்போ இந்த புதிய மனிதனை அவங்க கூட போய் ஐக்கியமானதும் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எப்படி இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் இவ்வளோ இந்த மாதிரி நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் நினைக்கல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நான் முடியெல்லாம் வெட்டி சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த புகைப்பழக்கத்தெல்லாம் நான் நிறுத்திட்டேன். உடனே நிறுத்திட்டு அவங்க கூட சேர்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது தான் என்னுடைய தாகமாகவும், ஆண்டவருடைய வேத புத்தகத்தை வாசிக்கிறது தான் என்னுடைய முழு விருப்பமாகவும் ஆயிடுச்சு. திரும்ப அவங்க கூட சேர்ந்து நான் பயணிக்கும்போது ஒரு நாள் சொன்னாங்க, சகோதரங்க, உங்களுக்கு என்ன வசனம் பிடிச்சிருக்கோ அந்த வசனத்தை கொண்டு வந்து, இந்த வசனம் இந்த மாதிரி கருத்து சொல்லுது, அதனால் இது எனக்கு பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க.
இதுதான் முதல் தொடங்கின சுவிசேஷம். அவங்க அவ்வளோ எளிமையாக என்னை எப்படி வழி நடத்துகிறாங்க பாருங்க. அப்போ இது சொன்னதும் எனக்கு சந்தோஷம். உடனே மறுவாரம் நான் ஆண்டவருடைய புத்தகத்தில் அந்த மலை பிரசங்கத்திலேருந்து வசனத்தை எடுத்துகிட்டு போயிட்டு, பாருங்கள் இந்த வசனம் இவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் நாம் இந்த வசனத்தை நம்ம இதயத்தில் வச்சுருந்தோன்னா இன்றைக்கி நாம் சிறைச்சாலைக்கு வந்திருக்க மாட்டோம் அப்படின்றதான ஒரு போதனையை முதல்ல 2010 வேத புத்தகம் திறந்து 2010 உபதேசம் சுவிசேஷ ஊழியத்தையும் அந்த ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கும்போது சகோதரங்கள்லாம் சந்தோஷப்பட்டாங்க. எப்படி இவ்வளோ சீக்கிரமாக இந்த வேத வசனங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் உங்களை தொட்டு இருக்கிறார். இல்லைன்னா நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் அழுதுகிட்டு அப்படி மனம் உடைஞ்சி இருந்த ஒரு மனிதன் இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக அமைதியாக ஜெபிக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வேத வசனங்களை நல்லா நீங்கள் வியாக்கணம் பண்ணுறீங்க, நல்லா விவரித்து சொல்கிறீங்க. ஆண்டவர் உங்களை நல்லா பயன்படுத்துவார். நீங்கள் சொல்கிற அர்த்தங்கள் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதனால் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வருகிற நாட்கள்லாம் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ஆண்டவருடைய புத்தகத்தை பற்றி எங்கிட்ட, ஏன்னா ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிறார். நீங்கள் இப்போ தான் புத்தகத்தை எடுத்தீங்க, ஆனால் இவ்வளோ தாகத்தோடு நீங்கள் பயணிக்கும்போது ஆண்டவர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். வருகிற நாட்கள்லாம் நீங்கள் எங்கள் கூட வசனத்தை பகிர்ந்துக்கங்கன்னு சொன்னாங்க. தொடர்ந்து வாரம் அவங்கக்கிட்ட வசனத்தை பகிர்ந்துக்க, தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல அவங்க இன்னும் ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் நல்லா பயன்படுத்தப்படுவீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல தாளந்துகளையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நீங்கள் எல்லா திருச்சபைகளுக்கும் போவீங்க, வெளியே போயிட்டு எல்லா மக்களையும் பார்த்து இந்த போதனையை நீங்கள் கொடுப்பீங்க. ஏன்னா இந்த விதைகள் எங்கேயும் விதைக்கக்கூடிய அளவில் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். ஏன்னா இந்த ரட்சிப்பு தேவன் ஒரு மனிதன் தெரிந்து கொள்கிறாருன்னா அவனை ஆண்டவர் கண்டிப்பாக பயன்படுத்துவார். நீங்கள் ஆண்டவருடைய கருத்தில் நல்லா பயன்படுவீங்க, வெளியே சபைகளுக்கு நீங்கள் போதனை செய்வீங்க அப்படின்னு சொன்னாங்க. 2010 வருஷம். ஆனால் இன்னைக்கு வருஷம் 2024. கிட்டத்தட்ட உள்ளே போய் 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. எனக்கு 15 ஆண்டுகள் கழித்து தான் நான் இப்போது விடுதலையாகி வந்திருக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த ஊழியம் இப்படி இந்த காரியங்களில் இருக்கும்போதே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய கேஸு கீழ்கோர்ட்டில் எனக்கு இந்த குற்றத்துக்காக ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. நான் விசாரணை சிறையிலேருந்து தண்டனை சிறைக்கு மாற்றப்பட்டேன் 2011 வருஷம். ஆயுள் தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான ஒரு தண்டனை அது. ஏன்னா வருஷ தண்டனைகள், நாள் தண்டனைகளும் இருக்குது. அவங்கெல்லாம் எப்போது வெளியே வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஆயுள் தண்டனைன்றது எப்படி பார்த்தீங்கன்னா, அவன் எப்போ வருவான்னு அந்த மனிதனுக்கும் தெரியாது, அந்த மனிதனை சார்ந்து வெளியே இருக்கிற எந்த மனிதனுக்குமே தெரியாது. ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசி எப்போ வெளியே வருவான்னு தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் என்னைக்கு குறிச்சிருக்காதோ அன்னைக்கு தான் அந்த மனிதன் வர முடியும். ஏன்னா இந்த நம்ம நாட்டில் நம்ம தமிழக முதல்வர் ஐயா அவங்க என்னைக்கு எந்த முதல்வர் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அந்த முதல்வர் ஐயா அவங்க எப்போ இந்த மாதிரி நீண்ட நாட்களாக ஆயுள் தண்டனை பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறவங்கள நாங்கள் விடுவிக்கிறோன்னு சொல்லி அவங்க என்னைக்கு அறிவிக்கிறாங்களோ, என்னைக்கு ஒரு ஆயுள் தண்டனை கைதியோட ஃபைலில் கையெழுத்து போடுறாங்களோ அன்னைக்கு தான் அந்த ஆயுள் தண்டனை கைதி வெளியே வர முடியும், விடுதலையாக முடியும். அதுக்கிடையில் பரோல் வரலாம். ஆனால் விடுதலை அவன் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி அது எப்போன்னு நம்ம சொல்ல முடியாது. கடந்த 2021 வருஷம் நம்ம தமிழக முதல்வர் ஐயா அவங்க அறிவித்தாங்க, 10 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருக்கிற ஆயுள் தண்டனை சிறைவாசிகளை நன்னடத்தை அடிப்படையில் அவங்கள நாங்கள் விடுவிக்கிறோன்னு சொல்லி அறிவித்தாங்க. அந்த அறிவிப்பு, அந்த அரசாணையை மையமாக வச்சு தான் இப்போ நான் 15 வருஷம் கழித்து வெளியே விடுதலையாகி வந்திருக்கேன். ஆண்டவர் அந்த அரசாணையை ஆசீர்வதித்தார். இப்போது இந்த பக்கம் 2011 திரும்ப இங்கே வந்தால் இங்கேயும் சகோதரங்க கூடி ஜெபிச்சிக்கிட்டு இருந்தாங்க. வாரத்தில் வாரம் ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து ஆண்டவருடைய பணியை செய்யும்படி தேவன் கிருபை செஞ்சார். ஆமாம், பாடல் பாடுறது, துதி ஆராதனை,
சங்கீத வாசிப்பு, சங்கீத விளக்கம், தேவ செய்தி, ஜெபம் இப்படின்னு ஆண்டவர் நல்லா பயன்படுத்தினார். அது சில நாட்கள் நடந்து சில 2015 2020 வரைக்கும் உள்ள அந்த சபை கூட்டத்தை வழிநடத்தி செல்லும்படியாக சகோதரங்கள் எல்லாம் அது வரைக்கும் இன்னொரு சகோதரன் வழி நடத்திக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த சகோதரன் பொறுப்பை என்கிட்ட கொடுத்து நீங்கள் வழி நடத்தி செல்லுங்க அப்படின்னு சொன்னார். 5 ஆண்டுகள் தேவனுடைய ஜெப கூட்டத்தை உள்ள வழிநடத்தும்படியாக ஆண்டவர் கிருபை செஞ்சார். பாருங்கள், எந்த ஒரு காரியமும் தெரியாமல் போன எனக்கு, ஆண்டவரை அறியாமல், ஆண்டவருடைய வேத புத்தகம் வசனங்கள் அறியாமல் போன எனக்கு ஆண்டவர் இந்த அளவுக்கான ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை தந்தார். பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குற அளவுக்கு எனக்கு கல்வி அறிவுலாம் கிடையாது. ஆமாம், கல்வி அறிவு பார்த்தீங்கன்னா, நான் வெளியே 5ஆம் வகுப்பு தான் படிச்சிருந்தேன். வெளியே 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு தான் சிறைக்கு போயிருந்தேன். அவ்வளவுதான் என் கல்வி. ஆனால் உள்ளே போன விட்டு 8ஆம் வகுப்பும் 10ஆம் வகுப்பும் சிறைச்சாலைக்குள்ளே படித்து எழுதி பாஸ் பண்ணேன். அந்த 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஏசியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லும்படி கல்விமானின் நாவை எனக்கு தந்தருளினான்னு சொல்கிறார் ஏசியா தீர்க்கதரிசி. அந்த வசனம் தான் என் வாழ்க்கையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் ஆசீர்வதிச்ச அந்த கல்விமானின் நாவு தான் இன்றைக்கி என்னுடைய போதனைகளாக இருக்குது. அந்த கல்விமானின் நாவு ஆண்டவர் தந்த நாக்கு தான். எரேமியாவில் சொல்கிறார் பாருங்க, என் வார்த்தையை உன் வாயில் வச்சேன்னு சொல்கிறார். இதுதான் அந்த வார்த்தையை ஆண்டவர் எந்த மனிதன் வாயில் வைக்கிறாரோ, எந்த நாக்கை ஆசீர்வதிக்கிறாரோ, அந்த மனிதன் தான் என்ன செய்ய முடியும்னா உபதேசங்களை கொடுக்க முடியும். ஆண்டவர் இப்படி கூட இருந்து வழி நடத்தினார். பார்த்திங்கன்னா, இந்த 15 ஆண்டுகளில் எனக்கு என்ன, என் மனைவி மகளும் வந்து திருநெல்வேலியில் தான் இருக்கிறாங்க. இங்கேருந்து அவங்க வருஷத்தில் ஒரு முறை தான் என்னை பார்க்க வருவாங்க. பார்க்க வந்துட்டு அவங்கள தொட்டு பேசலாம் முடியாது, தூரம் அவங்க இடைவெளி இருக்கும். அந்த ஜன்னல் கம்பிகள் வழியாக தான் பேசணும். என் மனைவியும் மகளும் வருஷம் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு அவ்வளோ அந்த மாதிரி அழுவாங்க. எப்போ தான் வருவீங்க அப்படின்னு சொல்லி குடும்ப கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழுவாங்க. வெளியே ஆறுதலாக ஆள் இல்லை, நாங்கள் இப்படியெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாத, யார்கிட்டையும் சொல்ல முடியாதெல்லாம் வந்து என் மனைவி சொல்லி அழுவாங்க. என் மகள் கேட்பாங்க, அப்பா நீங்கள் எப்போ வீட்டுக்கு வருவீங்கன்னு தான் கேட்பா. என் மகள் கேட்டது 3 வயசில் விட்டு போயிட்டேன். அவள் ஒவ்வொரு வருஷம் வந்து பார்க்கும்போதும் கேட்குறது இதுதான் கேட்பான். ஆனால் அவள் எந்த கேள்வியை கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியும். ஆண்டவர் கொடுத்த அறிவில், ஞானத்தில் பதில் சொல்லிடுவேன், வாழ்க்கையின் வாழ்வியலாக இருந்தால். ஆனால் இந்த வார்த்தைக்கு மட்டும் என்னால் 15 வருஷமாக பதில் சொல்ல முடியலை, நான் எப்போ வருவேன் அப்படின்றது. ஏன்னா அது எனக்கே தெரியாதே. என் மகள் அழுவா, அப்பா ஊரில் என் கூட படிக்கிற பிள்ளைங்களாம் உனக்கு அப்பா இல்லையான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவாள். நான் சொல்லுவேன், அப்பா சென்னையில் இருக்கிறாரு, வேலை செய்கிறாருன்னு சொல்லுமா பிள்ளைங்க உன் ஃப்ரெண்டுங்கக்கிட்டேன்னு சொல்லுவேன். அது சொல்லுவாள், நீங்கள் எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம்ப்பா, எனக்கு நீங்கள் வெளியே வந்து தினமும் என்னை வந்து பள்ளிக்கூடம் கூட்டு போயிட்டு நீங்கள் கூட்டு வந்தால் போதும், நீங்கள் அதுக்காவது வாங்கப்பா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாள். அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு நான் இதயம் மனசு உடைஞ்சி அழுவேன். என் மகளும் என் மனைவியும் அழுவாங்க. இப்படியே தான் என்னுடைய வேதனையான காலங்கள். என்னென்னா, சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும்போது விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தான் இருந்தேன். ஏன்னா பார்க்குறதுக்கு யாரும் வரல, வெளியிலேருந்து எந்த உதவியும் எனக்கு இல்லை. நம்ம சபை அந்த ஜெபக்கூட்ட சகோதரங்க தான் எனக்கு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு, உணவு பண்டெல்லாம் அவங்க தான் கொடுப்பாங்க. கூச்சப்படாமல் கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ வேதனைகள் மத்தியிலையும் என் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டது ஆண்டவருடைய வசனம்தான். ஏன்னா உங்களுடைய வேத வசனம் என் மன மகிழ்ச்சியாக இல்லாமல் இருந்தால் நான் என் துக்கத்திலே அழிஞ்சு போயிருப்பேன்னு சங்கீதம் 119 எழுதியிருப்பார் சங்கீதக்காரர். உங்களுடைய வேத வசனம் என் மனசுக்கு மகிழ்ச்சியாக இல்லைன்னா என் துக்கத்திலே நான் அழிஞ்சு போயிருப்பேன் என்பார். உண்மை அதுதான். அவருடைய வேத வசனம் இல்லைன்னா அந்த துக்கத்தில் நான் அழிஞ்சு போயிருப்பேன். இன்றைக்கி இப்படி ஒரு மனிதன் வந்திருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு உலர்ந்த எலும்பாக ஆகிப்போச்சு என்னோடய வாழ்க்கை. ஒன்றுமே இல்லாமல் உலர்ந்து போய் கிடந்தேன்.
எசேக்கியேல்ல அந்த உலர்ந்த பகுதிகளின் பள்ளத்தாக்கில் ஆண்டவர் அந்த உலர்ந்த எலும்புக்கு உயிர் கொடுத்து ரத்தமும் சதையும் கொடுத்து இணைச்சி ஒரு சேனையாக எலும்பை செஞ்சாருன்னு நம்ம வேதத்தில் வாச்சிருப்போம் இல்லையா? ஆமாம், அப்படி உலர்ந்த எலும்பு தான் நான். ஆண்டவர் அந்த உலர்ந்த எலும்பை எப்படி எழுப்பியிருப்பார் அப்படின்னா அதுக்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி. அந்த உலர்ந்த எலும்பின் பள்ளத்தாக்கிலிருந்து வந்த ஒரு உலர்ந்த எலும்பு தான் நான். ஆண்டவர் இந்த ஜீவனை தந்து ஆசீர்வதிச்சார். இவ்வளோ கஷ்டங்கள், என் மனைவியோட நிலைமை, என் மகளுடைய காரியங்கள், இதெல்லாம் நினச்சி வேதனைகள் தான். ஏன்னா சிறைச்சாலை என்பது ஒரு மனிதன் மனமாற்றம் அடையுன்றதுக்காக தான் சிறைச்சாலையிலையும் அடைக்கிறாங்க. தண்டனையும் அதுக்காக தான். அவன் செஞ்ச குற்றத்தை உணரணும், உணர்ந்து அவன் மறுபடி தப்பு செய்யாமல் சமுதாயத்தோடு வாழணும். அவனுக்குள்ள ஒரு மனமாற்றம் வரணுன்றதுக்கு தான் அந்த தண்டனை. அதனால தான் சரி இவ்வளோ காலம் இவங்க இருந்துட்டாங்க, மனமாற்றம் அடைஞ்சிருப்பா, செஞ்ச தப்பை உணர்ந்து திருந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் விடுவிக்கவும் படுறாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரியான ஒரு மனமாற்றம், ஒரு மனசை திருத்துறது ஆண்டவருடைய புத்தகம் என் வாழ்க்கையில் எனக்கு உதவியாக இருந்தது. ஆண்டவர் உள்ள ரட்சிப்பை தந்தார். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன்னு சங்கீதம் 119 எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அந்த உபத்திரவங்கள் கூட எனக்கு ஒரு விதத்தில் நல்லதாக தான் இருந்துச்சு. அந்த ஆண்டவருடைய புத்தகத்தை வாசிக்கும் போதும் அந்த வசனத்தை எடுத்து போதிக்கும் போதும். ஏன்னா அந்த உபத்திரவம் இல்லை அப்படின்னாலும் தேவன் அந்த உபத்திரவ குகையை எனக்கு கொடுக்கலனாலும் இந்த அளவுக்கு என்னால் உருவாகி இருக்கவும் முடியாது. தேவன் நான் பாருங்கள், நம்மளை தாயின் கற்பத்திலேயே முன்குறிச்சிட்டாருன்னு எரேமியா சொல்கிறார். நீ உன் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே உன்னை அறிந்தேன்னு சொல்கிறார். அப்போ அறிஞ்சதுக்கப்புறம் அந்த மனிதன் தன் வாழ்க்கையில் எப்படி பயணப்பட்டாலும், அவனை எங்கே போனாலும் அவனை எப்படி தன்னை தான் பயன்படுத்தணுமோ அவ்விதம் தேவன் ரட்சிக்கிறான்றதை நம்ம கவனிச்சே பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா தேவன் முன் குறிச்சிட்டாருன்னா அது எப்படி அந்த மனிதனை கண்டிப்பாக தேவன் எந்த சூழ்நிலையிலும் அவனை என்ன செய்கிறாரு, அவர் விரும்புகிற பாத்திரமாக அந்த குயவன் உருவாக்கிறாரு. அப்படி என்ன அவர் உருவாக்குறதுக்கு தெரிஞ்சு கொண்ட இடம்தான் அந்த சிறைச்சாலை. அந்த உபத்திரவத்தின் குகையில் தான் அந்த குயவன் கையில் இந்த பாத்திரம் வளையப்பட்டுச்சு. அந்த குயவன் இந்த பாத்திரத்தை வளையிறதுக்கு தேர்ந்தெடுத்த இடமா அந்த இடத்த கொடுத்துட்டார் இல்லையா? வாழ்க்கையில் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, அவர் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற மனிதனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குதுன்னு சொல்கிறார் இல்லையா? ஏன்னா உண்மை அதுதான். ஏன்னா தேவன் இல்லாமல் தேவன் தெரிந்து கொண்ட மனிதனுக்கு தேவன் இல்லாமல் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை இல்லையா? யோபு சொல்கிறாரு, ஒரு மனுஷனை அவர் அடைச்சாருன்னா அந்த மனுஷனை யாரும் விடுவிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஒரு மனுஷனை அவர் விடுவிச்சா அந்த மனுஷனை யாரும் அடைக்க முடியாதுன்னு யோபு சொல்கிறார் இல்லையா? ஏன்னா அவர் செய்ய நினைச்சது தான் தடைபடாதுங்க. அவர் என்ன நினைக்கிறாரோ அது நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதான் யோபு சொன்னார், எனக்கு குறித்து இருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார்னு சொன்னார். நம்ம வாழ்க்கையில் என்ன தேவன் குறித்து வச்சிருக்கிறாரோ, உங்களை குறித்து தேவ திட்டம் என்ன இருக்கோ அந்த தேவ திட்டம் எப்படியெல்லாம் நிறைவேறுது பாருங்க இல்லையா? எப்படியெல்லாம் நிறைவேறுது. நம்ம தேவனுடைய வரலாற்றுகளை நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஒரு ஆடு மேய்ச்ச தாவீது தான் முதல்ல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறார் இல்லையா? காணாமல் போன கழுதையை தேடி போன சவுல் தான் முதல்ல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறார் சாமுவேலால். அப்போ தேவனுடைய திட்டங்கள் எப்படி இருக்குதோ அந்த மனிதன் எப்படி எந்த வழியாக போனால் தேவ மனிதனை சந்திப்பான், எந்த வழியாக போனால் அவன் ரட்சிக்கப்படுவான்னு பார்த்து தேவன் அதான் ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேலே கண்ணை வச்சு உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன்ற இல்லையா? அப்போ இந்த மாதிரி தேவன் எப்படியெல்லாம் உருவாக்குறாருன்றதை நம்ம வாழ்க்கையில் முழுவதும் உணர்ந்த மனிதன் தான். ஆண்டவர் அறியாமல் ஆண்டவருடைய புத்தக வார்த்தைகளை எதுவுமே தெரியாமல் சிறைச்சாலைக்குள்ளே போனேன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது நான் ஒரு கொலை குற்றவாளி, பாவி, ஆயுள் தண்டனை கைதி. ஆனால் இன்றைக்கி நான் வெளியே வரும்போது தேவனுடைய ஊழியக்காரன்றது தான் என்னுடைய அடையாளமாக இருந்தது. ஏன்னா அந்த பழைய அடையாளங்கள் எல்லாம் ஆண்டவர் என் வாழ்க்கையில் அழிச்சிட்டார். இன்றைக்கி
புதிய மனிதனாக புதிய அடையாளத்தோடு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஏன்னா அடையாளங்கள் மாறும். ஆண்டவர்கிட்ட நம்ம வந்துட்டோம்னா அந்த பழைய அடையாளங்கள் எல்லாம் நம்மகிட்ட இருக்காது. ஆண்டவர் தர புது புது வாழ்க்கை தான் நம்மளை சுற்றியே இருக்கும். சிறைச்சாலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் நான் இருந்திருக்கிறேன். இன்னும் நிறைய பேர் இருக்கவும் செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய வசனம் தான் அங்கே மாத்திரை. அவங்க மனசுக்கு மருந்து எதுனா ஆண்டவருடைய வார்த்தை தான். பேதுரு சொன்ன போல் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வச்சிருங்கன்றார். அந்த வசனத்தை வாசிக்கும் போது தான் அப்போ இவர் நம்மளை விசாரிக்கிறாரு, இவர்கிட்ட நம்ம சொல்லலாம் அப்படின்ற அந்த வாஞ்சை நமக்குள்ளே வருது. பவுல் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். இந்த 2 வார்த்தைகள் தான் என் வாழ்க்கையில் மருந்தாக இருந்தது. ஏன்னா மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையிலும் பிழைப்பான். வார்த்தை அதாவது இந்த அழியாத வார்த்தை நம்மளை வாழ்க்கையில் அழிஞ்சு போகவே விடாது. இதான் உண்மை. ஆண்டவருடைய வார்த்தை அழியாது. இயேசு சொன்னார், வானம் பூமி அழிஞ்சாலும் என் வார்த்தை அழியாதுன்னார். இந்த வார்த்தை எந்த மனுஷன் மனசில் வச்சிருக்கிறானோ அவன் வாழ்க்கையும் அழியவே அழியாது. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையும் அழியவே அழியாது இல்லையா? ஏன்னா ஒரு காற்றுள்ள பந்து என்ன செய்யும்? அது குளமாக இருந்தாலும் ஆறாக இருந்தாலும் கடலாக இருந்தாலும் அதை மூழ்கடிக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட மனிதன் வேத வசனத்தை மனசில் சுமக்கிற ஒரு மனிதன் இப்படி காற்றுள்ள பந்து மாதிரி தான். அவனை எந்த கடல் அலைகளும் என்ன செய்ய முடியாதுன்னா மூழ்கடிக்க முடியாது. ஏன்னா அவன் எப்போவுமே மேலே தான் இருப்பான். அல்லேலூயா. எப்போவுமே அவன் மேலே தான் இருப்பான். ஏன்னா மூழ்க முடியாது. ஆண்டவர் ஏசியா தீர்க்கதரிசியில் சொல்றார் பாருங்க, நீ தண்ணீர்களை கடக்கும்போது இல்லையா, நீ ஆறுகளை கடந்தாலும் தண்ணீர்களை கடந்தாலும் அக்கினியில் நடந்தாலும் நான் உன் கூட இருப்பேன்னார். அக்கினி சுவாலை உன் மேலே பற்றாதுன்னு சொன்னார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எந்த அளவுக்கு நம்மளை காப்பாற்றுது ஒவ்வொரு நாளும் அப்படின்றத நாம் உணர்ந்துக்கிட்டு இந்த வசனத்தை நாம் மனசில் வச்சோன்னா நம்ம வாழ்க்கை பிசகாமல் இருக்கும். சங்கீதம் 37 சொல்லப்பட்டிருக்கோம், அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடியால் அவன் நடைகள் ஒன்றுமே பிசகுவதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கும். சங்கீதம் 1 சங்கீதமே எப்படி தொடங்குது பாருங்க, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வேதம் இன்னைக்கு என்ன உயிரோட கொண்டு வந்துச்சு. என்னை காப்பாற்றினது மட்டும் இல்லை, என் மனைவி என் மகளும் எனக்காக 15 வருஷம் காத்து இருக்க முடியும் தேவன் எனக்கு கிருபை செஞ்சார். உள்ளே ஃபோன் பேசுகிறதுக்கு அனுமதி இருக்குது, அரசு தொலைபேசி இருக்குது, அதில் வாரம் ஃபோன் பேசலாம். பேசும்போதெல்லாம் மனைவி கஷ்டங்களை தான் சொல்லுவாங்க, மகளும் அழுவா. அப்போ நான் அவங்ககிட்ட சொல்கிறது ஒரு காரியம்தான் சொல்லுவேன், நான் கண்டிப்பாக விடுதலை ஆகிடுவேன், ஆனால் எப்போன்னு தெரியாது, விடுதலை வந்துடும் எனக்கு. ஆனால் நான் வெளியே வரும்போது நீங்கள் 2 பேர் எனக்கு உயிரோடு இருக்கணும், எனக்கு அந்த ஒன்று தான் தேவை, வேறு எதுவும் வேணாம். நான் வெளியே வரும்போது நீங்கள் எனக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு தான் நான் அவங்ககிட்டையும் சொல்லுவேன். நான் ஜெபிச்சதும் அப்படி தான் ஜெபித்தேன். 2 காரியம்தான் ஆண்டவர்கிட்ட நான் உள்ளே இருக்கும்போது ஜெபிச்சது. ஒன்று, என் மனைவி மகளும் நான் விடுதலை ஆகி வெளியே போகும்போது என் மனைவி மகளும் உயிரோடு இருக்கணுன்ற காரியம். இன்னொன்று, உலகத்துக்கு வெளிச்சம்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, ஆனால் நான் இந்த 4 சுவத்துக்களுக்குள்ளே தான் இருக்கிறேன். இந்த சிறைச்சாலை கம்பிகளுக்குள்ளேயே 15 ஆண்டுகள் எனக்கு கழிஞ்சிருக்குது. நான் எப்போ வீட்டுக்கு போகிறது? வெளியே உள்ள சபை சகோதர சகோதரிங்களை எப்போ நான் அவங்க முகத்தை பார்த்து எப்போ நான் உங்களுடைய வசனத்தை விதைக்கிறது? இதுக்கான வாசலை நீங்கள் திறந்து தரணும். இந்த 2 தான் கேட்டேன். இன்றைக்கி ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இன்றைய உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேற்றுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி இன்றைய தினம் அந்த 2 ஜெபமும் இன்றைய நாளில் நிறைவேறிச்சு. தேவனுக்கு மகிமை. இன்றைக்கி என் மனைவி மகளும் நல்லா இருக்காங்க. நான் சாஞ்சி கொள்றதுக்கு எனக்கு என் மனைவியும் என் மகளும் தோளாக இருந்தாங்க. கர்த்தர் எனக்கு ஆசீர்வதித்து தந்தார். அதே மாதிரி வெளியே வந்த உடனே சரி, நான் அடுத்து பயணப்படுறதுக்கும் நிறைய சகோதரங்க எனக்கு உதவி செஞ்சாங்க. பார்த்திங்கன்னா, நான் வெளியே வந்த உடனே திருநெல்வேலி சபைக்கு போனேன். வண்ணாரப்பேட்டை
சபை, பாஸ்டர் பிரவீன்குமார் ஐயா அவங்க சபை. அங்கே போன உடனே அங்கே முதல் நாள் சாட்சி சொன்னேன். முதல் வாரம் மறுவாரம் அங்கே தெய்வ செய்தி பாஸ்டர் ஐயா கொடுத்தாங்க. அங்கே தான் முதல்ல ஊழியம் தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்தடுத்து ஊழியங்கள் நான் எப்படி உள்ளே பயணப்பட்டதோ அதே மாதிரி தினசரி ஊழியங்கள் நான் வெளியே வந்த விட்டு என்ன செய்ய போகிறோன்ற கவலையோடு வந்தேன். ஆமாம், உள்ளே இருந்த சகோதரன் அந்த பாஸ்டர் நம்பர் மட்டும் கொடுத்தாங்க. இந்த பாஸ்டர்கிட்ட பேசுங்க, அவர் உங்களை ஏற்றுக்குப்பாரா ஏற்றுக்க மாட்டாரான்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைனாலும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை ஆனால் பயன்படுத்துவார், இப்படி தான் சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் வந்ததுமே ஆண்டவர் பயன்படுத்தினார். அதே மாதிரி அந்த சிறைப்பட்டவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்காக ஜெபக்குழுவும் இருக்குது. சென்னையில் ஜெபக்குழு இருக்குது, கோயம்புத்தூரில் ஜெபக்குழு இருக்குது, திருநெல்வேலியிலையும் ஜெபக்குழு. சிறைப்பட்டு இருக்கிறவங்களுக்காகவே இவங்க ஜெபிக்கிற ஜெபக்குழுக்கள். இந்த 3 குழுக்கள் வந்து எனக்கு அறிமுகம் கிடைச்சிது. இந்த குழுக்களில் இருந்து எனக்கு வீட்டுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுறதான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறது, ஃபேன் இல்லாமல் இருந்து ஃபேன் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. நான் வந்த உடனே அவங்க கூட சேர்ந்து குழுவில் ஜெபிக்கிறதுக்காக அவங்களே மொபைல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு மொபைல் வாங்கி கொடுத்தாங்க. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. வந்து வீட்டில் அந்த வாங்கி கொடுத்து ஒருத்தர் கொண்டு வந்தார். ஆனால் அந்த வாங்கி கொடுத்தவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு இன்னும் தெரியாது. ஆண்டவர் இந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறது, நான் ஜெபிக்காத விஷயத்தெல்லாம் ஆண்டவர் எனக்கு செஞ்சார். இந்த சபை ஊழியங்களாக இருந்தாலும் இன்றைக்கி நிறைய சபைகளை சந்திக்கிறேன், சாட்சி சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தையை அங்கே விதைச்ச சிறைச்சாலை கம்பிகளுக்குள்ளே தேவன் என்ன போதனையை எனக்கு கொடுத்தாரோ, என்ன விதைகளை எனக்கு சிறை கம்பிகளுக்குள்ளே தேவன் என்ன விதையை என் மன இதயத்தில் கொடுத்தாரோ அந்த விதைகளை இன்றைக்கி சபைகளில் விதைக்கும்படியாக தேவன் எனக்கு கிருபை செஞ்சார். ஏன்னா ஆண்டவருடைய புத்தகமும் உள்ள ஜெப கூட்டமும் இல்லை அப்படின்னா நான் உள்ளேயே செத்து போயிருப்பேன். இதுதான் உண்மை. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்தேன், அவ்வளோ வேதனை என் மனசில். ஆண்டவருடைய புத்தகமும் அந்த ஜெபமும் தான் என் வாழ்க்கையை இன்றைக்கி உயிரோடு கொண்டு வந்துச்சு. என்னென்னா அந்த பழைய வாழ்க்கையை அழித்து இன்றைக்கி புது வாழ்க்கையோட உயிரோடு கொண்டு வந்துச்சு. என் மனைவி மகள் நல்லா இருக்காங்க. இன்றைக்கி அவங்க இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கலை. ஆனாலும் ஆண்டவருக்கு ஏற்றுக்கிட்டு இந்த ஊழியம் செய்கிறதுல அவங்க எனக்கு தடை பண்ணலை. அதுக்கு ஒரு காரணம்தான். காரணம் என்னென்னா 2009 என் மனைவி பார்த்த மனிதன் வேறு, இப்போது பார்க்குற மனிதன் வேறு. ஏன்னா அந்த புது படைப்பு இயேசுவால் உருவாக்கப்பட்ட ஒரு புது மனிதன். இப்போ இருக்கிற இந்த அமைதியான பேச்சு, இந்த நிதானம், இந்த மரியாதையான வார்த்தைகள் எல்லாம் அப்போது கிடையாது. அதனால் இன்றைக்கி நடந்துக்கிற இந்த விதம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதனால் நீங்கள் எது செஞ்சால் நல்லதாக தான் இருக்கும், நாங்கள் உங்களை தடை செய்யலை, நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க, அதே நேரத்தில் நம்ம குடும்பத்தையும் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கங்க அப்படின்னு தான் 2 பேரும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நாள்லையும் ஆண்டவர் இந்த சாட்சியை சொல்லும்படி கிருபை செஞ்சார். இன்றைக்கும் அவங்ககிட்ட 2 விஷயங்கள் சொல்லணும். ஒரு விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் சூழ்நிலைகளை பார்த்து விசுவாசத்தை விட்டுறாதீங்க. சூழ்நிலைகளை பார்த்து நம்ம விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. பேதுரு கடல் மேலே தான் நடந்துக்கிட்டு இருந்தார். எப்போ அவர் காற்றை பார்த்து பயந்தாரோ அப்போ தான் அவர் மூழ்க ஆரம்பித்தார். நம்ம எப்போ சூழ்நிலையை பார்க்குறோமோ அப்போ தான் நம்மக்கிட்ட விசுவாசம் இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம இயேசுவை மட்டும் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் மூழ்க மாட்டோம், ஆண்டவர் நம்மளை மூழ்க விட மாட்டார். ஆனால் சூழ்நிலையை கண்டு நம்ம பயந்தோம் அப்படின்னா விசுவாசம் குறையும். விசுவாசம் நம்பிக்கை இழக்கும்போது நம்ம மூழ்கிடுவோம். அந்த பகுதி நமக்கு அதை தான் உணர்த்துரு. அதனால் விசுவாசத்தை எந்த சூழ்நிலையிலையும் விட்டுறாதீங்க, சூழ்நிலைகளை கண்டு பயந்துடாதீங்க. சிங்க குகையிலே போடும்போது தானியல் அங்கேயும் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தது. அதில் அந்த சரித்திரங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். பேதுருடைய இந்த காரியம் நமக்கு அதை உணர்த்து. அதனால் விசுவாசத்தோடு இருங்க, நம்பிக்கை குறையக்கூடாது. இன்னொரு காரியம் என்னென்னா, அன்பாக இருங்க, நேசிங்க. யார் மேலேயும் பகை உணர்ச்சி வேண்டாம், யார் கூடயும் பேசாமல் இருக்காதீங்க. எனக்கு அவங்கள பிடிக்காது, அன்னைக்கு இப்படி பேசிட்டாங்க, அதனால தான் நான் இப்போது பல வருஷங்களாக அவங்ககிட்ட நான் பேசுகிறதில்ல, அவங்க மூஞ்சிலே முழிக்கிறதில்ல அப்படின்னு இந்த மாதிரி இருக்காதீங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமா இல்லையான்னு நமக்கு தெரியாது.
இல்லையா? நிலை இல்லாத ஒரு வாழ்க்கையில் தான் நம்ம இருக்கிறோம். அதே நேரத்தில் அன்பு இல்லையா? நான் இங்கே பார்த்தீங்கன்னா சிறைச்சாலைக்குள்ளே பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் நிறைய சகோதரங்க தான் குடும்பத்தை பிரிஞ்சு வேதனையோடு பேச ஆள் இல்லாமல் ரொம்ப மன குழப்பத்தில் இருக்காங்க, வேதனையில் இருக்கிறாங்க. பேச ஆள் இல்லையே, நம்ம மனம் விட்டு பேசுகிறதுக்கு நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க இல்லையே, நம்ம சொந்தம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி அவ்வளோ வேதனைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நானும் அதே மாதிரி தான், நானும் அழுதுருக்கேன், வேதனைப்பட்டிருக்கேன். ஏன்னா பேசுகிறதுக்கு நம்ம சொந்தம் இல்லையே பக்கத்தில் அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு வெளியே இருக்கிற வாழ்க்கை நல்லா தான் இருக்கிறீங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மனசில் போட்டி, பொறாமை, எரிச்சல், பகை உணர்வு, இது எல்லாமே என்ன செய்யுதுன்னா அவங்கள நிம்மதியாக வாழ விட மாட்டேங்குது. ஏன்னா இந்த பகை உணர்வு, மனக்கசப்பு, பொறாமை எல்லாம் இல்லாமல் நாம் நேசிக்கணும். ஏன்னா ஆண்டவர் இயேசு சொன்னது ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா அது அன்பு. அதான் அந்த சிலுவை அந்த அன்பை வெளிப்படுத்துது. அந்த அன்பை நாம் எடுத்துக்கிட்டு நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தோன்னா நம்ம வாழ்க்கை உண்மையிலே அதுதான் வசந்த காலமாக இருக்கும், அதுதான் நிம்மதி தரும். அந்த வாழ்க்கை தான் நிம்மதி தரும். நான் முதல்ல சொன்ன வசனம் தான், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை துன்பப்படுத்துவர்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை மட்டும் நீங்கள் தினசரி சொல்லி ஜெபிங்க. இந்த வசனம் எப்பவுமே உங்கள் மனசில் இருக்கட்டும். என்ன 15 வருஷம் ஜெயிலில் காப்பாற்றி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் பாருங்கள். அப்போ இந்த வெளி உலகத்தில் இருக்கிறவங்கள ஆண்டவர் காப்பாற்ற மாட்டாரா, போஷிக்க மாட்டாரா? யோசேப்பு சிறைச்சாலையிலேருந்தான் கர்த்தர் அவன் கூட இருந்தார்னு வசனம் சொல்லுது. அதனால் ஆண்டவர் சொன்னார், எல்லா நாட்களையும் உங்கள் கூட இருக்கேன்னார். அதை நீங்கள் விசுவாசிங்க. எல்லா நாட்களையும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அதனால் அவருடைய அவர்கிட்ட அன்பு கூறும்போது நமக்கு நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது. யோசேப்பு அதனால தான் தன்னுடைய ராஜாவாக ஆகும்போது தன் சகோதரங்களை யோசேப்பு குறை சொல்லலை. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் இப்படி இந்த மாதிரி அடிமைத்தனத்தில் விற்று போட்டுட்டீங்க, அதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஏன்னா நான் இப்படி வரும்படியாக தேவனே அதை செஞ்சார்னு சொன்னார். நீங்கள் இந்த செயல் நம்ம வெளிப்படவே பார்த்தோன்னா அது சகோதரங்க செஞ்ச செயல் தான். ஆனால் யோசேப்பு ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்கிறாரு, அது தேவனுடைய செயல்னு சொல்கிறார். நான் எகிப்து தேசத்தில் சிறை கைதியாக இருந்தது அது தேவனுடைய செயல்னு சொன்னார். அப்போ தேவன் அவனுக்கு அடுத்த கட்ட ஒரு நல்ல வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கையை கொடுக்கும்படியாக நடத்தின ஒரு பாதை தான் அது. அதை யோசேப்பு உணர்ந்துட்டு மனிதர் மேலே அவன் பகையை வச்சிக்கல, தன்னுடைய சகோதரங்களை கட்டி அணைச்சார். என்னுடைய தேவன் என்ன காப்பாற்றினார், நான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவேன், உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவேன்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுதார். அவங்க மேலே பகை உணர்ச்சியை யோசேப்பு நினச்சிருந்தா அவங்கள எப்படினாலும் பழி வாங்கலாம். ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம யோசேப்புக்கிட்ட கற்றுக்கிடணும். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம நடக்கிறதுக்கு நம்ம மனிதர்களை தான் குறை சொல்லிடுவோம். அவங்க மேலே மனக்கசப்பு, பொறாமையும் அவனை அழிச்சிடணுன்ற எண்ணம் தான் நமக்கு வரும். ஆனால் யோசேப்புக்கிட்ட இருந்து இதை நம்ம எனக்கெல்லாம் அந்த பகுதி தான் இன்றைக்கி யார் மேலேயும் எனக்கு கோபம் இல்லை. இவங்கெல்லாம் நம்மளை விசாரிக்கவில்லையே, நமக்கு உதவி செய்யலையே அப்படின்னு சொல்லி எனக்கு இன்றைக்கி நான் கோவம் இல்லாத தான் இருக்குது. யார் மேலேயும் கோபமோ வெறுப்போ நான் இல்லாமல் இருக்கேன்னா அதுக்கு யோசேப்புடைய சரித்திரத்தில் யோசேப்பு சொன்ன அந்த வசனம் தான் எனக்கு. அதில் நீங்களும் அந்த வசனத்தை எடுத்துக்கங்க. நம்ம பிற மனிதர்களை பகைக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லலை, நேசிக்கிறதுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். அதனால் நீ எனக்கு காணிக்கை செலுத்த வரும்போது உன் சகோதரன் மேலே குறை உண்டுன்னு நீ நினச்சேன்னா அந்த பலிபீடத்துக்கு முன்னே உன் காணிக்கையை வச்சுட்டு முதல்ல போய் சகோதரங்கிட்ட நல்மனம் பொருந்து, அவங்கிட்ட நீ பொருந்திட்டு அதுக்கப்புறம் நீ எனக்கு காணிக்கையை செலுத்துன்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ நாம் புது வருஷங்களை கொண்டாடினாலும் சரி தான், எத்தனை வருஷங்கள் வந்தாலும் எத்தனை கிறிஸ்மஸ்க்கு வந்தாலும் நம்ம மனசில் இந்த பகை உணர்வு இல்லாமல் நேசிக்கிற அன்போடு நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் ரட்சிப்பின் வாழ்க்கை. அதுதான் மனிதாபிமான வாழ்க்கையும் கூட. கிறிஸ்துவுக்குள் உள்ளே இருக்கும்போதும் சரி, கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தாலும் அந்த அன்பான வாழ்க்கை தான் வேணும். ஆனால் என்னென்னா இந்த கிறிஸ்துவுக்கு வெளியே இந்த தெய்வீக அன்பு நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா தெய்வீக அன்பு பைபிளில் என்ன சொல்லுதுன்னா, தேவ ஆவியினால் நம்முடைய இதயத்தில் அவருடைய அன்பு ஊற்றப்படுதுன்னு சொல்லப்படுது. தேவ ஆவியினால தான் தெய்வீக அன்பு ஒரு மனுஷனில் ஊற்றப்படுது. அப்போது நாம் இப்போ சொல்கிற இந்த வார்த்தைகள் தெய்வீக அன்பு.
இது மனிதனால் முடியாது, ஆனால் தெய்வீக அன்பால் முடியும். அந்த தெய்வீக அன்பு தேவன்கிட்ட இருந்து தான் நமக்கு வருது. அந்த அன்பை பெற்றுக்கிட்டு நாம் அன்புள்ளவர்களாக வாழ்வோம். பகை உணர்வு வேண்டாம். இந்த சாட்சியை சொல்லும்படியாக தேவன் இன்னைக்கு கிருபை செஞ்சார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையில் என் கூட இருந்து என்னை மூழ்க விடாமல் காப்பாற்றின ஆண்டவருடைய புத்தகம் உங்ககிட்டையும் இருக்குது. உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் மூழ்க மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதில் சந்தோஷமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை.